அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு கல்கி எழுதிய பார்த்திபன் கனவு, பாகம் 3, அத்தியாயம் 12. சூரிய கிரகணம். விக்ரமனும் பொன்னனும் மண்டபத்தை அடைந்தபோது நன்றாக இருட்டிவிட்டது. இம்மாதிரி ஜனசஞ்சாரமில்லாத இடங்களில் வழிப்போக்கர்கள் தங்குவதற்காக அத்தகைய மண்டபங்களை அந்நாளில் கட்டியிருந்தார்கள். மகேந்திர சக்கரவர்த்தியின் காலத்தில் அவருடைய கட்டளையினால் கட்டப்பட்டபடியால் அவற்றுக்கு மகேந்திர மண்டபங்கள் என்ற பெயர் வழங்கி வந்தது. மண்டபத்துக்கு வெளிப்புறம் இருந்த திண்ணையில் விக்ரமனை இருக்கச் செய்து பொன்னன் உள்ளே சென்று தான் அங்கு வைத்திருந்த உலர்ந்த துணிகளை எடுத்து வந்தான். விக்ரமன் அவற்றை உடுத்திக் கொண்டான். அந்த மழைக்கால இருட்டில் இனி வழி நடப்பது அசாத்தியமாதலால் அன்று இரவை அதே மண்டபத்திலேயே கழிப்பது என்று இருவரும் சேர்ந்து தீர்மானித்தார்கள். பிறகு பொன்னன் அருள்மொழி ராணியை பற்றிய பின்வரும் அதிசயமான வரலாற்றை கூறினான். விக்ரமன் தேசப்பிரஷ்ட தண்டனைக்கு உள்ளாகி கப்பலேறி சென்ற பிறகு அருள்மொழி ராணிக்கு உயிர் வாழ்க்கை பெரும் பாரமாயிருந்தது. மீண்டும் தன் புதல்வனை ஒருமுறை காணலாம் என்ற ஆசையினாலும் நம்பிக்கையினாலுமே உயிரை சுமந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் முன்னர் கணவனுடனும் பிறகு புதல்வனுடனும் வசித்திருந்த வசந்த மாளிகையில் தன்னந்தனியாக வசிப்பது அவளுக்கு நரக வேதனையாயிருந்தது. இச்சமயத்தில்தான் பார்த்திப மகாராஜாவின் தோழரும் பழைய பல்லவ சேனாதிபதியுமான பரஞ்சோதி அடிகள் தமது தர்ம பத்தினியுடன் தீர்த்த யாத்திரை செய்து கொண்டு உறையூருக்கு வந்தார். அவர்கள் வசந்த மாளிகைக்கு வந்து அருள்மொழி ராணியை பார்த்து தேறுதல் கூறினார்கள். அருள்மொழி அவர்களுடன் தானும் ஸ்தல யாத்திரை வருவதாக சொல்லவே அவளையும் அழைத்துக்கொண்டு பிரயாணம் கிளம்பினார்கள். காஞ்சி நகர் ஒன்று நீங்களாக தமிழகத்திலுள்ள மற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் அவர்கள் சென்றார்கள். 2 வருஷ காலம் இவ்விதம் யாத்திரை செய்த பிறகு சென்ற வருஷம் தை மாதத்து அமாவாசையில் காவேரி சங்கமத்தில் ஸ்நானம் செய்யும் பொருட்டு அவர்கள் பரஞ்சோதி அடிகளின் சொந்த ஊராகிய திருச்செங்காட்டங்குடிக்கு வந்து சேர்ந்தார்கள். சென்ற வருஷம் தை அமாவாசையில் மகோதய புண்ணிய காலம் சேர்ந்தது. அதனுடன் அன்று சூரிய கிரகணம் சம்பூர்ண கிரகணம் பிடிப்பதுமாயிருந்தது. இந்த விசேஷ புண்ணிய தினத்தை முன்னிட்டு அன்று காவேரி சங்கமத்தில் சமுத்திர ஸ்நானம் செய்வதற்காக நாடெங்கும் இருந்து ஜனங்கள் திரள் திரளாக வந்தார்கள். பொன்னனும் வள்ளியும் கூட உறையூரிலிருந்து நெடுநாள் பிரயாணம் செய்து காவேரி சங்கமத்துக்கு வந்து சேர்ந்தனர். உறையூர் வாழ்க்கை அவர்களுக்கும் பிடிக்காமற் போயிருந்தபடியாலும் அருள்மொழி ராணியை ஒருவேளை சந்திக்கலாம் என்ற ஆசையினாலும் தான் அவர்கள் வந்தார்கள். அவர்களுடைய ஆசையும் நிறைவேறியது. திருச்செங்காட்டங்குடியிலேயே அருள்மொழி தேவியை அவர்கள் சந்தித்துக் கொண்டார்கள். புண்ணிய தினத்தன்று காலையில் பரஞ்சோதி அடிகள் அவர்களுடைய பத்தினி திருவங்காட்டு நங்கை அருள்மொழி ராணி, பொன்னன், வள்ளி எல்லாருமாக காவேரி சங்கமத்துக்கு கிளம்பினார்கள். சங்கமத்தில் அன்று கற்பனை கடங்காத ஜனத்திரள் கூடியிருந்தது. உலகத்திலுள்ள மக்களெல்லாம் திரண்டு வந்துவிட்டார்களோ என்று தோன்றிற்று. ஜனசமுத்திரத்தைக் கண்ட உற்சாகத்தினால் ஜலசமுத்திரமும் பொங்கி கொந்தளித்துக் கொண்டிருந்தது. சமுத்திரம் பொங்கி காவேரி பூம்பட்டினத்தை கொள்ளை கொண்ட காலத்துக்கு பிறகு காவேரி நதியானது மணலை கொண்டு வந்து தள்ளி தள்ளி சமுத்திரத்தை அங்கே வெகு தூரத்துக்கு ஆழமில்லாமல் செய்திருந்தது. இதனால் சமுத்திரத்தில் வெகு தூரம் விஸ்தாரமாக ஜனங்கள் பரவி நின்று ஸ்நானம் செய்து கொண்டிருந்தார்கள். அலைகள் வரும்போது ஜலத்தில் மூழ்கியும் அலைகள் தாண்டியவுடனே மேலே கிளம்பியும் இவ்வாறு அநேகர் சமுத்திர ஸ்நானத்தின் குதூகலத்தை அனுபவித்துக் கொண்டே புண்ணியமும் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஜனக்கூட்டத்தின் மத்தியில் பரஞ்சோதி அடிகள், அருள்மொழி ராணி ஆகியவர்களும் ஸ்நானம் செய்வதற்காக சமுத்திரத்தில் இறங்கிச் சென்றார்கள். இப்போது சூரிய கிரகணம் பிடிக்க ஆரம்பித்துவிட்டது. அதிக வேகமாக சூரியனுடைய ஒளி குறைந்து கொண்டு வந்தது. கிரகணம் முற்ற முற்ற வெளிச்சம் குன்றி வந்ததுடன் சமுத்திரத்தின் கொந்தளிப்பும் கோஷமும் அதிகமாகி வந்தன. பட்ட பகலில் மேகமில்லாத துல்லிய ஆகாயத்தில் திடீரென்று சூரிய ஒளி குன்றி இருள் சூழ்ந்து வந்த காட்சியினால் சகலமான ஜனங்கள் மனத்தில் இன்னது என்று சொல்ல முடியாத ஒருவித அச்சம் உண்டாயிற்று. அப்போது இயற்கையிலேயே தெய்வ பக்தி உள்ளவர்கள் அண்ட சராச்சரங்களையெல்லாம் படைத்து காத்து அழிக்கும் இறைவனுடைய லீலா விபூதிகளை எண்ணி பரவசமடைந்தார்கள். பரஞ்சோதி அடிகள் அத்தகைய நிலையைத்தான் அடைந்திருந்தார். ராணி அருள்மொழி தேவியும் கண்களை மூடிக்கொண்டு கிழக்கு திசையை நோக்கி தியானத்தில் ஆழ்ந்திருந்தாள். வள்ளி சமுத்திரத்தையே அன்று வரையில் பார்த்தவளில்லை. ஆகையால் அவள் நெஞ்சு திக் திக் என்று அடித்துக் கொண்டிருந்தது. அவளை அலை அடித்துக் கொண்டு போகாவண்ணம் பொன்னன் அவளுடைய கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருந்தான். வள்ளி பொன்னனிடம், எனக்கு பயமாயிருக்கிறதே, கரைக்கு போகலாமே என்றாள். இவ்வளவுதானா உன் தைரியம்?
என்று பொன்னன் அவளிடம் சொல்லிக் கொண்டிருக்கும்போது திடீரென்று அந்த அதிசயமான துயரச் சம்பவம், யாரும் எதிர்பாராத காரியம் நடந்துவிட்டது. ராணி அருள்மொழி மூடியிருந்த கண்களை திறந்தாள். குழந்தாய் விக்ரமா, இதோ வந்துவிட்டேன் என்று கூவினாள். ராணியின் அந்த அலறும் குரல் ஒளி அலைகளின் பேரிரைச்சலையெல்லாம் அடக்கிக் கொண்டு மேலெழுந்து பொன்னன், வள்ளி இவர்களின் செவியில் விழுந்தது. அந்த அலறல் ஒளி கேட்டது ஒரு கணம். மறுகணத்தில் அருள்மொழி ராணி கிழக்கு நோக்கி கடலிலே பாய்ந்தாள். ஒரு பேரலை வந்து மோதி அவளை மூழ்கடித்தது. பொன்னனும் வள்ளியும் ஓவென்று கதறினார்கள். தியானத்திலிருந்து கண்விழித்த பரஞ்சோதி அடிகள், என்ன என்ன என்றார். பொன்னன், ஐயோ, மகாராணி அலையில் போய்விட்டாரே என்று அலறினான். உடனே பரஞ்சோதி அடிகள் தமது பத்தினியையும் வள்ளியையும் நோக்கி, நீங்கள் உடனே கரையேறிவிடுங்கள் என்றார். அச்சமயத்தில் சூரிய கிரகணம் சம்பூர்ணமாயிற்று. வானத்தில் நட்சத்திரங்கள் தெரிந்தன. இருட்டினால் கலவரமடைந்த ஜனங்களின் மத்தியில் அப்பா, அம்மா, மகனே என்ற கூக்குரல்கள் கிளம்பின. பக்தர்களுடைய பரவச குரலில் ஹரஹர சம்போ எனும் கோஷங்களும் எழுந்தன. அந்த கிரகண அந்தகாரத்தில் கடல் அலைகளுடன் போராடிக்கொண்டு பரஞ்சோதி அடிகளும் பொன்னனும் அருள்மொழி ராணியை தேடத் தொடங்கினார்கள். அத்தியாயம் 13. கபால பைரவர். அருள்மொழி தேவி, குழந்தாய் விக்ரமா, இதோ வந்துவிட்டேன் என்று அலறிக்கொண்டு அலைக்கடலிலே பாய்ந்தாள் என்ற விவரத்தை கேட்டபோது விக்ரமனுடைய கண்களில் நீர் ததும்பி வழிய ஆரம்பித்துவிட்டது. அச்சமயம் கடல்களுக்கு அப்பால் எங்கேயோ தான் இருக்கும் விஷயம் தன் தாயின் நினைவுக்கு வந்து அதன் பயனாகத்தான் அப்படி அவள் வெறி கொண்டு பாய்ந்திருக்க வேண்டுமென்று விக்ரமன் எண்ணினான். பொன்னன் தானும் பரஞ்சோதி அடிகளும் தேவியை தேடியதை பற்றி சொல்லி வந்தபோது விக்ரமன், பொன்னா, சீக்கிரம் சொல்லேன், மகாராணி அகப்பட்டாரா என்று கதறினான். இல்லையே மகாராஜா, அகப்படத்தானே இல்லை. அப்புறம் மகாராணியை தரிசிப்பதற்கு இந்த பாழும் கண்கள் கொடுத்து வைக்கவில்லையே என்று பொன்னனும் கண்ணீர் விட்டான். பின்னே மகாராணி உயிரோடுதான் இருக்கிறார் என்று சற்று முன்பு சொன்னாயே, எனக்கு ஆறுதலுக்காக சொன்னாயா? ஐயோ, இந்த செய்தியை கேட்கவா நான் கப்பலேறி கடல் கடந்து வந்தேன் என்று விக்ரமன் புலம்பினான். அப்போது பொன்னன், பொறுங்கள் மகாராஜா, குறையையும் கேளுங்கள். மகாராணி உயிரோடுதான் இருக்கிறார், சந்தேகமில்லை. அவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கத்தான் முயன்று கொண்டிருக்கிறேன். நீங்களும் வந்துவிட்டீர்கள், இனிமேல் என்ன கவலை என்றான் பொன்னன். பிறகு நடந்த சம்பவங்களையும் தான் அறிந்த வரையில் விவரமாக கூறலுற்றான். அலைகளுக்கு மத்தியில் அடர்ந்த இருளில் பரஞ்சோதி அடிகளும் பொன்னனும் அருள்மொழி ராணியை வெகுநேரம் தேடினார்கள். மகாராணி அகப்படவில்லை. பொன்னா, தேவியை சமுத்திரராஜன் கொண்டு போய்விட்டான் என்று பரஞ்சோதி அடிகள் துக்கம் ததும்பும் குரலில் கூறினார். பொன்னன் ஓ என்று அழுதான். இனிமேல் ஒருவேளை அகப்பட்டாலும் உயிரற்ற உடல்தான் அகப்படுமென்று 2 பேருடைய மனத்திலும் பட்டுவிட்டது. உயிரற்ற உடலை அலைகளே கரையில் கொண்டு வந்து தள்ளிவிடும். இனியும் தேடுவதில் ஒரு உபயோகமும் இல்லை. இவ்வாறு மனத்தில் எண்ணிக்கொண்டு 2 பேரும் கரையேறினார்கள். அவர்கள் கரைக்கு வந்த சமயத்தில் கிரகணம் விட ஆரம்பித்திருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்தகாரத்தை அகற்றிக்கொண்டு சூரியனுடைய ஒளி நாலா திக்குகளிலும் ஸ்தாபித்து வந்தது. மாரிக்காலத்து மாலை வேளையைப் போல் தோன்றிய அச்சமயத்தில் பரஞ்சோதியாரும் பொன்னனும் கரையேறிய போது அங்கே வெடவெடவென்று குளிரில் நடுங்கிக் கொண்டு நின்ற பரஞ்சோதியாரின் பத்தினியும் வள்ளியும், வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள் என்று கூவினார்கள். அவர்கள் விரைவில் அருகில் நெருங்கியதும் யாரோ ஒரு ஒற்றை கை மனிதன் அப்போதுதான் கடலிலிருந்து கரையேறியதாகவும் அவன் அந்த ஒற்றை கையினால் ஒரு ஸ்திரீயை தூக்கிக் கொண்டு போனதாகவும் மங்கிய வெளிச்சத்தில் பார்த்தபோது அருள்மொழி ராணி மாதிரி இருந்தது என்றும், தாங்கள் கையை தட்டி கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கும் போதே அம்மனிதன் ஜனக்கூட்டத்தில் சட்டென்று மறைந்து போய்விட்டதாகவும் சொன்னார்கள். ஒரே படபடப்புடன் பேசிய அவர்களிடமிருந்து மேற்கண்ட விவரங்களை தெரிந்து கொள்வதற்கே சற்று நேரம் ஆகிவிட்டது. முன்னால் அலைக்கடலில் அருள்மொழி ராணியை தேடிய பொன்னனும் பரஞ்சோதியாரும் இப்போது மறுபடியும் ஜனசமுத்திரத்தில் ராணியை தேடத் தொடங்கினார்கள். இதுவும் நிஷ்பலனே ஆயிற்று. மாநிலத்திலுள்ள மாந்தர் யாவரும் திரண்டு வந்திருந்தது போல் தோன்றிய அந்த பெரிய ஜனக்கூட்டத்தில் ஒற்றை கை மனிதனையும் அவர்கள் காணவில்லை. அவன் ஒரு கையினால் தூக்கிச் சென்ற அருள்மொழி ராணியையும் காணவில்லை. எவ்வளவோ தேடியும் அகப்படாமற் போகவே திருவெண்காட்டு நங்கையும் வள்ளியும் பார்த்ததாக சொன்னதிலேயே அவர்களுக்கு அவநம்பிக்கை உண்டாயிற்று. அது ஒருவேளை அவர்களுடைய பிரம்மையாயிருக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அம்மூதாட்டியும் வள்ளியுமோ தாங்கள் நிச்சயமாய் பார்த்ததாக ஆணையிட்டு கூறினார்கள். மேற்கண்ட வரலாற்றை சொல்லி முடித்த பிறகு அருள்மொழி ராணி இன்னும் உயிரோடுதான் இருக்கிறார் என்று தான் நம்புவதற்கு காரணம் என்னவென்பதையும் பொன்னன் கூறினான்.
வள்ளியும் அவனும் சில தினங்கள் வரையில் திருச்செங்காட்டங்குடியிலிருந்து விட்டு அருள்மொழி ராணியை பற்றிய மர்மத்தை தெரிந்து கொள்ளாமலே திரும்பி உறையூர் சென்றார்கள். அங்கே போய் சில நாளைக்கெல்லாம் சிவனடியார் வந்து சேர்ந்தார். மகாராணியை பற்றிய வரலாற்றை கேட்டு அவர் பெரும் துயரம் அடைந்தார். ஒற்றைக்கை மனிதனை பற்றிய விவரம் அவருக்கு பெரும் வியப்பை அளித்தது. வள்ளியை திரும்ப திரும்ப அவளுக்கு ஞாபகம் இருக்கும் விவரத்தையெல்லாம் சொல்லும்படி கேட்டார். கடைசியில் அவர், பொன்னா, வள்ளி சொல்லுவதில் எனக்கு பூரண நம்பிக்கை இருக்கிறது. ராணியை ஒற்றைக்கை மனிதன்தான் கொண்டு போயிருக்கிறான். ராணி உயிருடன் இருக்கிறாள் என்பதிலும் சந்தேகமில்லை. அவள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்றார். பிறகு அவர், அந்த ஒற்றைக்கை மனிதன் யார் தெரியுமா என்று கேட்டார். தெரியாதே சுவாமி என்று பொன்னன் சொன்னபோது சிவனடியார், அவன்தான் கபாலருத்ர பைரவன், கபாலிக மத கூட்டத்தின் தலைமை பூசாரி. தமிழகத்தில் நரபலி என்னும் பயங்கரத்தை அவன் பரப்பிக்கொண்டு வருகிறான். அதை தடுப்பதற்குத்தான் நான் பிரயத்னப்பட்டு கொண்டு வருகிறேன். எங்கேயோ ஒரு ரகசியமான இடத்தில் அவன் ரணபத்ர காளி கோவில் கட்டியிருக்கிறானாம். அந்த இடத்தை கண்டுபிடித்தோமானால் அங்கே அநேகமாக நமது ராணியை காணலாம் என்றார். இதை கேட்டு பொன்னன் நடுநடுங்கிப் போனான். ஐயோ, மகாராணியை ஒருவேளை காளிக்கு பலி கொடுத்திருந்தால் என்று அலறினான். இல்லை பொன்னா, இல்லை. கேவலம் ஒரு பலிக்காக கபால பைரவன் இவ்வளவு சிரமமுள்ள காரியத்தில் தலையிட்டிருக்க மாட்டான். வேறு ஏதோ முக்கிய அந்தரங்க நோக்கம் இருக்கிறது. ஆகையால் ராணியை உயிரோடு பத்திரமாய் வைத்திருப்பான். ரணபத்ர காளி கோவில் இருக்குமிடத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றார் சிவனடியார். இதன் மேல் பல்லவ சோழ நாடுகளை பொன்னனும் சிவனடியாரும் 2 பகுதிகளாக பிரித்துக்கொண்டு ஒவ்வொரு பகுதியை ஒவ்வொருவர் தேடுவது என்று தீர்மானித்துக் கொண்டார்கள். பொன்னன் வள்ளியை தன்னுடைய அத்தை வீட்டில் விட்டுவிட்டு சோழ நாடு முழுவதும் தேடி அலைந்தான். பிறகு காவேரியின் அக்கறைக்கு வந்து தேடத் தொடங்கினான். மாதக்கணக்காக தேடி அலைந்ததற்கு கடைசியாக 4 நாளைக்கு முன்புதான் பலன் கிடைத்தது. அந்த காட்டாற்றின் கரையோடு பொன்னன் மேற்கே 3-4 காத தூரம் போன பிறகு ஒரு பெரிய மலை அடிவாரத்திற்கு வந்து சேர்ந்தான். அந்த மலை அடிவாரத்தில் வெகு தூரம் அடர்த்தியான காடு சூழ்ந்திருந்தது. அவன் வழிபிடித்துக் கொண்டு வந்த காட்டாறானது அந்த மலை உச்சியிலிருந்துதான் புறப்பட்டிருக்க வேண்டுமென்றும் அந்த மலை கொல்லிமலையின் ஒரு பகுதியாய் இருக்கலாம் என்றும் பொன்னன் ஊகித்தான். அந்த வனப்பிரதேசத்தை பார்த்தவுடனேயே இதற்குள் எங்கேயாவது ரணபத்ர காளியின் கோவில் இருக்க வேண்டுமென்று பொன்னனுக்கு தோன்றியது. அந்த மலைக்கு உட்புறத்தில் காட்டுமிராண்டி ஜனங்கள் வசிப்பதாக பொன்னன் கேள்விப்பட்டிருந்தான். அவர்கள் சில சமயம் மலைக்கு வெளியில் வந்து நரபலி கொடுப்பதற்காக மனிதர்களை கொண்டு போவதுண்டு என்றும் கேள்விப்பட்டிருந்தான். ஆகவே பொன்னன் அந்த வனப்பிரதேசத்தில் நாலாபுறத்திலும் தேடி அலைய ஆரம்பித்தான். ஆனால் எந்த பக்கத்திலும் அதிக தூரம் காட்டுக்குள் புகுந்து போவதற்கு சாத்தியப்படவில்லை. கடைசியாக காட்டாறு பெருகி வந்த வழியை பிடித்துக் கொண்டு போனான். போக போக ஆறானது குறுகி சிறு அருவி ஆயிற்று. அந்த அருவியின் வழியாக மலைமேல் ஏறிச் செல்வது அவ்வளவு சுலபமான காரியமாக இல்லை. சில இடங்களில் பெரிய பெரிய பாறைகள் கிடந்தன. சில இடங்களில் ஆழமான பள்ளங்கள் இருந்தன. இன்னும் சில இடங்களில் முள்மரங்கள் அடர்த்தியாக படர்ந்து புகுந்து போக முடியாமல் செய்தன. வேறு சில இடங்களில் பாறையில் செங்குத்தாக ஏற வேண்டியதாய் இருந்தது. பொன்னன் இதற்கெல்லாம் சிறிதும் சளைக்காமல் ஏறிச் சென்று கொண்டிருந்தான். காலையிலிருந்து மத்தியானம் வரையில் இவ்விதம் ஏறி மிகவும் களைத்துப் போன பொன்னன் கடைசியாக ஒரு பாறையின் மீது உட்கார்ந்தான். இனிமேல் இறங்கி போக வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. ராத்திரியில் இந்த வனப்பிரதேசத்துக்குள் அகப்பட்டு கொண்டால் காட்டு மிருகங்களுக்கு இரையாக நேரலாம் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்த போது திடீரென்று மனித பேச்சு குரல் கேட்டது. அந்த நிர்மானுஷ்யமான காட்டில் மனித குரலை திடீரென்று கேட்டதில் பொன்னனுக்கு ஒரு பக்கம் திகில் உண்டாயிற்று. இன்னொரு பக்கத்தில் ஒருவேளை நாம் தேடி வந்த காரியம் சித்தியாகப் போகிறதோ என்ற எண்ணத்தினால் ஆவலும் பரபரப்பும் அளவில்லாமல் பொங்கின. எதற்கும் ஜாக்கிரதையாயிருக்கலாம் என்று பொன்னன் பக்கத்தில் நீட்டிக்கொண்டிருந்த ஒரு பாறைக்கு கீழே சரேல் என்று ஒளிந்து கொண்டான். சற்று நேரத்துக்கெல்லாம் மேலே இருந்து 2 மனிதர்கள் இறங்கி வருவது தெரிந்தது. ஆனால் எப்பேற்பட்ட மனிதர்கள்? அவர்கள் மனிதர்கள்தானா? ஒருவன் மனிதன்தான், சந்தேகமில்லை. ஆனால் அவ்வளவு பயங்கர தோற்றம் கொண்ட மனிதனை அதற்கு முன்னால் பொன்னன் பார்த்ததே இல்லை. அவனுக்கு அந்த பயங்கர தோற்றத்தை அளித்தவை முக்கியமாக அவனுடைய உருட்டி விழிக்கும் பார்வையுடைய சிவந்த கண்கள்தான். இன்னும் அவனது உயர்ந்து வளர்ந்த உடலின் ஆக்கிருதி, நீண்ட பெரிய மீசை, தலையில் அடர்த்தியாக வளர்ந்து சுருட்டை சுருட்டையாக தொங்கிய செம்பட்டை மயிர், நெற்றியில் அப்பியிருந்த செஞ்சந்தனம், அதன் மத்தியில் இரத்த சிவப்பான குங்கும பொட்டு, இவையெல்லாம் அவனுடைய தோற்றத்தின் பயங்கரத்தை அதிகமாக்கின. அவன் ஒரு பெரிய கரிய கம்பளி போர்வையை போர்த்தியிருந்தான். ஒரு பாறையிலிருந்து இன்னொரு பாறைக்கு தாண்டிய போது அந்த போர்வை நழுவிற்று. அப்போது பொன்னன் ஹோ என்று கதறிவிட்டிருப்பான். ஆனால் பயத்தினாலேயே அவனுடைய தொண்டையிலிருந்து சத்தம் வரவில்லை.
பொன்னனுக்கு அவ்வளவு ஆச்சரியத்தையும் பயத்தையும் உண்டாக்கிய காட்சி என்னவென்றால், அந்த மனிதனுக்கு ஒரு கை இல்லாமல் இருந்ததுதான். அதாவது வலது தோளுக்கு கீழே முழங்கைக்கு மேலே அவனுடைய கை துண்டிக்கப்பட்டு முண்டமாக நின்றது. அருள்மொழி ராணியை தூக்கிச் சென்றதாக வள்ளியும் திருவெண்காட்டு அம்மையும் கூறியவன் இவன்தான். கபாலருத்ர பைரவன் என்று சிவனடியார் கூறியவனும் இவன்தான் என்று பொன்னனுக்கு உடனே தெரிந்து போய்விட்டது. கபால பைரவனின் தோற்றம் மட்டுமல்ல, அவனுடன் இருந்த இன்னொரு மனிதனின் தோற்றமும் பொன்னனுக்கு திகைப்பை அளித்தது. ஆமாம், அவனும் மனிதன்தான் என்பது அருகில் வந்தபோது தெரிந்தது. ஆனால் அவன் விபரீதமான குள்ள வடிவமுள்ள மனிதன். 10 வயது பையனின் உயரத்துடன் 40 வயது மனிதனின் முதிர்ந்த முகமுடையவனாய் இருந்தான். அவ்வளவு குள்ளனாயிருந்தும் அவன் கபால பைரவனை பின்பற்றி அந்த மலைப்பாறையில் அதிவிரைவாக தாவித் தாவிச் சென்றது பொன்னனுக்கு வியப்புடன் கலந்த திகழை அதிகரிப்பதாயிருந்தது. பொன்னன் கூறிய வரலாற்றில் மேற்கண்ட இடத்துக்கு வந்ததும் விக்கிரமனும் அளவில்லாத ஆவலை காட்டினான். அந்த குள்ளனை நன்றாக விவரிக்கும்படி சொன்னான். பொன்னன் அவ்விதமே விவரித்துவிட்டு, மகாராஜா, என்ன விசேஷம்? இம்மாதிரி யாரையாவது நீங்கள் வழியில் பார்த்தீர்களா என்ன என்று கேட்டதற்கு விக்கிரமன், ஆமாம் பொன்னா, அதை பற்றி பிறகு சொல்கிறேன், உன்னுடைய வரலாற்றை சொல்லி முடி என்றான். இனிமேல் அதிகம் ஒன்றுமில்லை மகாராஜா. அருவி பாதையில் அவர்கள் இருவரும் வெகு தூரம் இறங்கி போய்விட்டார்கள் என்று தெரிந்து கொண்டு நான் மேலே வந்தேன். அவர்கள் இருப்பிடத்தையும் காளி கோயிலையும் கண்டுபிடித்து விடலாம், ஒருவேளை மகாராணியை பார்த்தாலும் பார்த்து விடுவோம் என்ற ஆசையுடன் அந்த அருவிப்பாதையை பிடித்துக்கொண்டு மேலே ஏறினேன். ஆனால் சிறிது நேரத்துக்கெல்லாம் என் ஆசை பாழாகிவிட்டது. ஏனென்றால் மேலே கொஞ்ச தூரம் போனதும் அருவியானது 3 ஆள் உயரத்திலிருந்து செங்குத்தாக விழுந்தது. பாறையும் அங்கே செங்குத்தாக இருந்தது. அவ்விடத்தில் பாறையின் மேலே ஏறுவதோ மேலே இருந்து கீழே இறங்குவதோ மனிதர்களால் முடியாத காரியம். அப்படியானால் இவர்கள் எப்படி வந்தார்கள்? மேலே இருந்து யாராவது கயிறு அல்லது நூலேணி தொங்க விட்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த இடத்துக்கும் நான் ஒளிந்திருந்த இடத்துக்கும் மத்தியில் எங்கேயாவது ரகசிய வழி இருக்க வேண்டும். ஆன மட்டும் தேடி பார்த்தேன் மகாராஜா, பிரயோஜனப்படவில்லை. எப்படியும் போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்று நினைத்து மலையடிவாரத்துக்கு வந்து 3 தினங்கள் காத்திருந்தேன். போனவர்கள் திரும்பி வரவில்லை. அதன் மேல் சிவனடியாரிடம் தெரிவித்து யோசனை கேட்கலாம் என்று கிளம்பி வந்தேன். நல்ல சமயத்திலே வந்தேன் மகாராஜா என்று பொன்னன் முடித்தான். ஆமாம், நல்ல சமயத்தில்தான் வந்தாய் பொன்னா. இல்லாவிட்டால் இத்தனை நேரம் நான் ஒருவேளை என் தந்தை இருக்கும் இடம் போய் சேர்ந்திருப்பேன் என்றான் விக்கிரமன். எனக்கும் ஒருவேளை அந்த கதிதான் நேர்ந்திருக்கும் மகாராஜா. எப்படி பெருகி வந்தது பெருவெள்ளம்! அவ்வளவும் அந்த மலையிலிருந்துதானே வந்திருக்கிறது. மழை பிடித்த போது அங்கே நான் அகப்பட்டுக் கொண்டிருந்தேனானால் தங்களை எங்கே பார்த்திருக்கப் போகிறேன்? மகாராணியைத்தான் எப்படி தேடப் போகிறேன்? மகாராணி அந்த மலையில் இருக்கிறார் என்று உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா பொன்னா என்று கேட்டான் விக்கிரமன். ஆமாம் மகாராஜா, முன்னே சிவனடியார் சொன்னபோது கூட எனக்கு அவ்வளவு நம்பிக்கைப்படவில்லை. ஆனால் அந்த ஒற்றைக்கை பைரவனை பார்த்த பிறகு நிச்சயமாக மகாராணி பிழைத்துத்தான் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உண்டாகிறது. எப்படியோ என் உள்ளத்திலும் அந்த நம்பிக்கை இருக்கிறது பொன்னா. என்னை பார்க்காமல் அம்மா இருந்து போயிருப்பார் என்று என்னால் நினைக்க முடியவே இல்லை. சென்ற 6 மாதமாக மகாராணி என் கனவில் அடிக்கடி தோன்றி வருகிறார். தை அமாவாசை என்று என் பெயரை கூவிக்கொண்டு கடலில் பாய்ந்ததாக சொன்னாயே, கிட்டத்தட்ட அந்த நாளிலிருந்துதான் அடிக்கடி அவர் கனவில் வந்து என்னை அழைக்கிறார். அவர் உயிரோடுதான் இருக்க வேண்டும். ஐயோ, இந்த நிமிஷத்தில் கூட அவர் என்னை கூவி அழைக்கிறார் பொன்னா. அம்மா, அம்மா என்று அலறினான் விக்கிரமன். அப்போது பொன்னன் சட்டென்று விக்கிரமனுடைய வாயை பொத்தி, மகாராஜா பொறுங்கள் என்றான். பிறகு, அதோ கேளுங்கள், ஏதோ சத்தம் கேட்கிறது, மனித குரல் என்று காதோடு கூறினான். உண்மையிலேயே அந்த இருண்ட மண்டபத்துக்கு வெளியே யாரோ இருவர் பேசிக் கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.